பாத்தீங்களா இப்ப எஸ் கிருஷ்ணா என்ன நடக்குது கோடிக்கணக்குல அது அந்த காசையில கூலிங் ஸ்விம்மிங் பூலும் குடிபோதையும் மதுவும் ஏழையில பேக்காட்டி என்ன புத்திசாலி வாழ்றான். ஆனா அந்த இந்த வெளிநாட்டுல இருந்து அனுப்புற நிதியெல்லாம் நீங்களே கொண்டாந்து நேரடியா கொடுத்தா அது ஒரு பிரதிபலனை நாங்க அனுபவம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுக்குறான்னு போட்டு தேவை அந்த லஞ்சம் கேட்கணும். ஒவ்வொரு லஞ்சங்கள் ஒவ்வொரு இந்த செயல்பாடு உங்களுக்கு சிமெண்ட் ஃபேக்டரி, அடுத்தது மயிலிட்டி துறைமுகம், அடுத்தது ஏர்போர்ட் நிதியெல்லாம் கொடுத்து தங்கட வகுரன்ற பினம் பழிய எங்கட கிராமத்தை முன்னேற்றி மாளிகை கட்டி வச்சுக்கிறார் ஜனாதிபதி மாளிகை. அதே மாதிரி எங்கட மக்கள் எங்கட நிலத்துல எங்கட மக்கள் கொடுத்தாத்தான் அது இந்த சேர்வன இது இந்த நிலைமை தெரியுது. ஆனா எங்கட புலம்பெயர்ந்த மக்கள் என்ன செய்யணும்டா நிதியலை தாங்களா கொண்டு மக்களுக்கு ஜனாதிபதி எல்லாத்தையும் மற்றது எங்கட அரசியல்வாதிகள் இந்த மிச்ச நிலத்தை மீட்டு ராணுவ கட்டுப்பாடுல இருக்கிற காணியை நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்தாங்க. 84ல இருந்து 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்தாங்க. இது என்னன்னா எங்கட புலம்பெயர்ந்த மக்களுக்கு இது இந்த நிலைமை தெரியுது. ஆனா எங்கட புலம்பெயர்ந்த மக்கள் என்ன செய்யணும்டா நிதியலை தாங்களா கொண்டு மக்களுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு சப் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து விட அவையில் கூலிங் ஸ்விம்மிங் பூலும் குடிபோதையும் மதுவும் அதுகளோட இருக்கணும். அவையல் அதுல அது எங்கட மக்கள் எங்கட நிலத்துல எங்கட மக்கள் கொடுத்தாத்தான் அது இந்த சேர்வனை வரும். நீங்க அங்கே இருந்து அனுப்பியோ இல்லாட்டி என்ன செய்தோ வேலை இல்லை. அது அந்த காசு எல்லாம் ஸ்விம்மிங் பூல் மது மூண்டுக்கும் போகுது. அப்ப என்னடா இதெல்லாம் கொடுத்து வேலையே இல்லை. எங்கட பிரபலம் என்னன்னா நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்தாங்க. 84ல இருந்து 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்தாங்க. எங்க இருந்து இடம்பெயர்ந்து நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இடமா இருக்கிறோம். புலம்பெயர்ந்து போனவை இருக்கணும். பவுனியா, மன்னர், அப்படி அந்த மற்றது கிளிநொச்சி. எவ்வளவு காலத்து இப்ப நீங்க வந்து நாங்கள் 35 வருஷத்துக்கு பிறகு வந்தாங்க. இது 53 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு கும்பாசம். ஆனா ஒரே சந்தோஷம். ஏனென்றா அந்த 84ல சுவாமி 84ல இந்த 84ல வந்த மாதிரி 84ல சுவாமி வீதி உலா வந்த மாதிரி இப்ப இன்றைக்கு எவ்வளவோ சந்தோஷம். ஆனா ஒரு சிறப்பு அடைகிறதுக்கு என்ன அந்த எங்கட யுத்த காலத்தால எங்கட இலங்கையில உள்ள எங்கட அரசர் என்ன ஜனாதிபதி எல்லாத்தையும் மற்றது எங்கட அரசியல்வாதிகள் இந்த மிச்ச நிலத்தை மீட்டு ராணுவ கட்டுப்பாடுல இருக்கிற காணிகளை மீட்டு ஒரு எங்கட ஒரு வரப்பிரசாதமா செய்தா அது சிறப்பு. வேற அந்த வெளிநாட்டுல இருந்து அனுப்புற நிதியெல்லாம் நீங்களே கொண்டாந்து நேரடியா கொடுத்தா அது ஒரு பிரதிபலனை நாங்க அனுபவிக்கலாம். இல்லாட்டி இதெல்லாம் ஏழையில பேக்காட்டி என்ன புத்திசாலி வாழ்றான். ஏழையில பேக்காட்டி போட்டு புத்திசாலி வாழ்றான். ஏன்னா பாத்தீங்களா இப்ப எஸ் கிருஷ்ணா என்ன நடக்குது கோடிக்கணக்குல அது அந்த காசையெல்லாம் நீங்க இப்ப சும்மா அந்த மற்றது இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுக்குறான்னு போட்டு தேவை அந்த லஞ்சம் கேட்கணும். ஒவ்வொரு லஞ்சங்கள் ஒவ்வொரு இந்த செயல்பாடு உங்களுக்கு கொமிஷன் எடுக்கணும். அதெல்லாம் இல்லாம பண்றதுண்டா நீங்க இதான் தோணும். மற்றது இந்த எங்கட இடம் கொஞ்சம் சரியான பாதிப்புல உள்ள இடம் இந்த மாவட்டம். முதல் ஒரு சிறப்பான இடம் இந்த சிமெண்ட் ஃபேக்டரி, அடுத்தது மயிலிட்டி துறைமுகம், அடுத்தது எங்கட இந்த என்ன ஏர்போர்ட் எல்லாம் இருந்தது. காபர் எல்லாம் இருந்தது. ஆனா எங்கட கீரிமலையை இப்ப விட்டுருக்கணும். நவலேஸ்வரா எங்கட முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச எங்கட கிருஷ்ணன் கோயில பிடிச்சு ஒரு மாளிகை கட்டி வச்சுக்கிறார் ஜனாதிபதி மாளிகை. அதே மாதிரி எங்கட ஒரு ஒண்டா விட்ட ஒரு அண்ணன் காணியும் அதுல பிடிபட்டு 100 ஏக்கர்ல 100 பரப்புல எங்கட ஒரு ஒண்டா விட்ட அண்ணையும் தானே. அப்ப அவைகளுக்கு நஷ்டஈடு கொடுக்குறான்ட்டு நான் 15 வச்சுக்கணும் நான் கொடுக்கல. ஆனா அது ஆதி காலத்து கிருஷ்ணன் கோயில். நாங்க சின்ன போய் அதுல ஒரு அந்த கடலுக்குள்ளே ஒரு கிணறு இருக்கு. நல்ல தண்ணி கிணறு. அந்த கடலுக்குள்ள இருக்கு இனிப்பான தண்ணி. கடலுக்குள்ள கிணறு இருக்கு.
கிணறு இருக்கு. அந்த எவ்வளத்துல சொல்லுங்க இது நீங்க இந்த அங்க சீமெண்ட் அவர் ராஜபட்ச ஜனாதிபதி மாளிகைக்கு பக்கத்துல கிருஷ்ணன் கோயில் இருக்கு. அந்த கடற்கரையில இருக்கு ஒரு கிணறு உண்டு. அது என்ன செய்தி, நல்ல தண்ணியா, நல்ல இனிப்பான கசப்பு இல்ல, நல்ல தண்ணி. மற்றது நாங்கள் எல்லாம் வந்து போய் குளிக்கிற சின்னல்ல இப்ப 84 எல்லாம் போய் குளிக்கிறோம் நாங்கள். ஆனா அப்படி ஒரு சிறப்பான இடம் இது. ஒரு இந்த சிவபூமி என்ற இடம். ஆனா அதை எல்லாரும் இப்ப அந்த நிதியெல்லாம் கொடுத்து தங்கட வகுரன்ற பினம் பழிய எங்கட கிராமத்தை எங்கட கிராமத்தை முன்னேற்ற தன்மையே இல்லை. மற்றது இப்ப எங்கட கீழ்மேல அதுல எங்கட மூதாதையற்ற என்ன இது செத்த விட என்ன இது இருக்கல்லோ, என்ன எதற்கு சொல்றீங்க, கீரிமேல அந்தரெட்டி மடம் துவசம், அதே ஒரு கோடிக்கணக்கில் கொடுத்தது. அந்த கோடி அந்த கொடுத்ததும் அந்த செய்தவர் ஒரு ஒழுங்கா செய்யல. அது இப்ப திருப்பி கடல்ல கரைஞ்சிட்டு. அப்ப நீங்க உங்களோட அப்பாவுக்கு தெற்பனம் செய்யறேன்டா போய் காலை பிளந்து கைய பிளந்துதான் குளிச்சுட்டு இதாண்டோம். அப்படி அந்த நிதிகள் எல்லாம் வேஸ்ட் அடிக்கப்படுது. கொடுக்குற நிதிய ஒரு சரியான முறையில செயல்படுத்தல. அந்த செயல்படுத்தினா தான் அது சரி. என்ன வந்தாலும் இங்க செய்யறத அந்த கொடுக்குற நிதிக்கு அந்த ஒரு வேலை இதண்டா அந்த செட் பண்ணிடுறத சரியா செட் பண்ணிடுறோம். இப்ப ஒருத்தர் காசு இருக்காண்டு கூட அள்ளி கொடுத்து வேலை இல்லை. இப்ப இந்த எங்கட முருகன் இப்ப எத்தனையோ வருஷமே ஒரு சிறப்பு அடையாம இருந்தது. இப்ப எங்கட ஐயாண்ட ஒரு முயற்சியிலான ஒரு காவாசி திட்டம் நடந்திருக்கு. என்ன முக்காவாசி திட்டம் நடக்கிறதுக்கு நிதி பத்தாகும். அதுவும் நீங்க பார்த்து நீங்க செய்து விடுங்க. நிதி அவர் கேட்கல, அவர்கிட்ட பொறுப்புல நீங்க இதை கட்டித்தாரன்னு அதை கட்டித்தாரன்னு நீங்க செய்து விடுங்க. இப்ப உங்களோட நிதிய அவர் உங்களோட காசை வேண்டி அவர் இப்படியும் கதைக்கணும். ஐயாவை இந்த அவதூறா கதைக்கிறதும் இருக்கணும். காசு அடிக்கிறேன் அப்படி அவர் செய்யல. ஆனா அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட இடத்துல இப்ப நான் இந்த மண்டபம் கட்ட போறீங்களா உடனே நீங்க நீங்க 2 செப்பனிட்டு ஐயாட்ட காசை கொடுத்து நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இதா ஒரு அரச காலத்தில் 2000 ஆண்டுக்கு முதல் பட்டது. 2000 ஆண்டு நாங்க எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க இருந்த நேரம் இதுல வேறண்டா புன்னக்குடி வைத்தியநாதன் மற்றது பாட்டு பாடினா, மற்ற சுந்தராம்பாள் பாட்டு பாடினவா. இதுல 6 சிகரம் கட்டினா. இது இந்த மூலையிலும் 6 சிகரம் கட்டினது. மற்றது இவர் சீராளி அவர் வந்தவர். மற்றது என்ன இன்னொருத்தர் பாட்டு படிச்சவர். அப்படி ஒரு சிறப்பான இடமும் இது. சரியா நிதியெல்லாம் கொஞ்சம் நீங்க பாருங்க. சரியா ஆனா இதப்ப நீங்க கோயிலுக்கு